எங்கள் அண்ணிக்கிட்ட நான் கோழி குழம்புக்கு வைக்க தெரியாதுன்னு பார்க்கல, இன்னைக்கு நான் வச்சா பார்த்துட்றேண்ணே அப்படின்னு பந்தி போட்டுக்கிட்டு கோழி குழம்பு வைக்கிறாங்க. பார்க்கல எப்படி தான் வைப்பாங்களே. நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாதுன்னாங்க, நான் மீன் குழம்பு வைக்கிறேன். எப்படி வைப்ப நான் பார்க்குறேன். நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன், பெசற மாதிரி குழம்பு வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம், கட்டி வச்சுக்கலாம். சரி, அவங்க மீன் குழம்பு வைக்கிறாங்களா, எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறாங்களா, நானே எவ்வளோ சீக்கிரம் வைக்கிறேன்னு பார்க்கலாம். கட்டி காய்ச்சி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லாம் சிறு வெங்காயம் ஒழிச்சுக்கிட்டேன் பாருங்க. காஞ்சிச்சியே போட்டு வணக்கலாம். ஒரு பிடி போட்டுக்கலாம். நல்லா வானங்கன்னு ஊற்றிதான் எடுக்கணும். எனக்கு குழம்பு வைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க, நான் வச்சு தாரணும் பாருங்க. எப்படி காரமா சாரமா எப்படி வைக்கிறிய பாக்குறேன்னு சொல்லி பேசுறாங்க. நீங்க பாருங்க எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. பாருங்க அடுப்பே பத்த வைக்கலன்னு பாருங்க. வணங்கிருச்சு, தக்காளி போட்டு வணக்கலாம். எல்லாம் போட்டு வணக்கலாம். எங்க மருமகளை அரைச்சா சொல்லி நான் வணங்கிட்டு இருக்கிறேங்க. அரைச்சிக்கலாம். வணங்கிருச்சு, இறக்கிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு, ஆனதான் ஆட்டிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு, எடுத்துக்கொண்டு ஆற வைக்கலாம். சீக்கிரம் ஆகும். தனியாகவே அடுப்பு வச்சு நான் குழம்பு வைக்கிறேன் பாருங்க. வாங்க பார்க்கலாம். வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கணுங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். வேப்பிலை போட்டுக்கலாம். பெரு வெங்காயம் 1, பச்சை மிளகா 4 போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சுனாக்கா வெங்காயம் வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம். எனக்கு கோழி குழம்பே வைக்க தெரியாதுன்னு பேசுறாங்கப்பா. என்னதான் நான் பண்ணிட்டு இவ்வளோ நாளாக நான் கோழி குழம்பு ஆட்டு குழம்புலாம் வைக்கவே இல்லையா? இருப்பா. கொள்ளு பேரனே சம்பாட்டேன். இப்போ கோழி குழம்பு இன்னும் வைக்க தெரியலன்னு பேசுறாங்கப்பா. என்ன நான் இத்தனை நாள் குழம்பு வைக்காதையே சாப்பிட்டோமா? கறி கொட்டிக்கலாம். நம்ம வீட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறது. நாட்டுக்கோழி குழம்பு அருமையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி செய்யணும். நல்லா வணங்கன்னு வச்சுக்கா சாந்து ஊற்றணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
நல்லா வணங்கின வச்சு அப்புறம் சாந்து ஊற்றிக்கலாம். கேமராமேனே, மீன் குழம்பு வைக்கிறீங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா. சரியாச்சு. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். போப்பா, பரவஞ்சனை பண்ணுறேன். என்ன பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தண்ணி அவங்களுக்கு தான் குழம்பு வைக்க தெரியும்னு பேசுறாங்க. நான் மட்டும் இவ்வளோ வயசானவன். நாங்கள் வந்து இன்னைக்கு இது வரலும் மீன் குழம்பு வைக்காதே இருந்தேன். அதனால் மீன் குழம்பு அடிக்கடி வைப்பேன். அதனால இன்னைக்கு நானும் செஞ்சு பார்க்குறேன். எனக்கு எங்கள் அன்னைக்கும் போட்டியில் குழம்பு வைக்கிறோம். யார் குழம்பு நல்லா இருக்குதுன்னு சாயங்காலம் சொல்லுவாங்களே, பார்க்கலாம் வாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரைச்ச மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வேறு கம்மன்னு வாசமாக இருக்குது, நாமளே அரைச்சதுனால. உங்களுக்கு வேணுன்னா கூட இப்படி மல்லித்தூள் அரைச்சிக்கங்க. அப்படி அரைக்கலைன்னா கூட எங்களுக்கு பாருங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அனுப்புகிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது கூட புளி கொஞ்சம் சேர்த்து ஆட்டிட்டு வந்துடலாங்க. புளி இதுலயே பாருங்க எப்படி போட்டிருக்கிறேன்னு. புளி கொஞ்சம் சாய்த்தியே போடணுங்க. மீன் குழம்புனாவே பாருங்க போட்டேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேணுன்னா கூட புளி போட்டு எங்களாட்டமே போட்டு செய்யுங்க. புளி நல்லா ஆறுந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா கமன்னு வாசனையாக வருது பாருங்க. நாட்டுக்கோழி கறி கறி வேக நல்ல வாசனமாக வருது. இப்போ தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டத்துனா தான் போட்டுக்கணும். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்திக்கலாம். கறி வேகிற மாதிரியே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. சூப்பராக பண்ணிட்டேன். உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பண்ணுங்க. எல்லாம் சரியா போச்சு. சூப்பராக இருக்குது. அங்கே தான் ஓடி மீன் குழம்பையே பார்க்குறாங்க. நம்ம கோழி குழம்ப பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. தெரியாத எப்படி பண்ணிட்டுன்னு விட்டுட்டாங்க. அவ்வளோமா என்ன நினைக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு போய் உதவி செய்யுமா, எனக்கு செய்யாத. சட்டி காஞ்சிருச்சு, மசாலா ஊற்றிக்கலாம். ரெண்டு சொம்பு தண்ணி வச்சுக்கலாங்க. அதிகமாக வச்சு வந்தால் புளி நல்லா கரைச்சி விட்றோம்ல, அதனால புளி குழம்பு இந்த மீன் குழம்பு மட்டும் புளி தான் அதிகமாக ஊற்றணும். டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா தண்ணியாட்டம் வைக்கணுங்க. நல்லா வேக சுண்டிக்கும். இன்னும் கூட தண்ணி ஊற்றணுங்க. தண்ணியாட்டம் தாங்க வைக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. வறுத்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். நல்லா உப்பு கொஞ்சம் ஊறணும். அது ஊறினா தாங்க நல்லா இருக்கும். கேமராமேனே அவங்க வர திட்டுறாங்க, நீ போயிட்டு கேமராமேனே.
எனக்கு தெரியும், அவங்க பேசுவாங்கன்னு தெரியும். நான் செய்வேன், போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரிங்கம்மா ஐயா. ரொம்ப ரேட்டு பண்ணுறியா மேனே, நான் என்ன தான் பண்ணுறது? வந்துட்டம்மா ஐயா. ம் சரி. தேங்காய் ஒரு வெள்ளை வச்சு அரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். வேலை ஆயிடுச்சுல கேமராமேனே, போய் பாருங்க. எனக்கு செஞ்ச மாதிரி போ. ஆனால் ரொம்ப தாம்மா ஐயே. ஆமாம் ஆமாம், நீங்கள் பண்ணுறது ஓர வஞ்சனை பண்ணுறேன். என்ன பண்ண உங்களுக்கு வர வந்துதானா? நீங்கள் வந்து எதுனா பண்ணுனியா அங்கேயே குமிஞ்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மருமக பிள்ளை ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு யாரும் அரைச்சி மட்டும்தான் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க? நாத்தனா எப்படி இருந்தாலும் அண்ணன் மண்டாட்டி கொடுமை சொல்லியே தான் தீருவாங்க, அது வாங்கி தான் ஆகணும். சரி பாருங்க, நம்ம ஏரியில் பிடிச்சி மீன் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க, எப்படி அறுத்து குழம்பு வைக்கிறோம். அப்படியே ரத்தம்லாம் தெரியுது பாருங்க. பெருசாக இது பிடிச்சி அறுத்ததுக்குனால நல்லா இருக்குது பாருங்க. இதனோட பேர் வந்து கட்டலாங்க, மீனோட பேர் கட்டலா. பாருங்க, இப்போயே பிடிச்சிட்டு வந்து அறுத்து பாருங்க, பெருசாக கழுவுறோம் பாரு, ரத்தத்தோடு இருக்குது பாருங்க. இப்படி செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவலாங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கணுங்க. மீன் வாசம் போயிருங்க, அதுக்கு தான் நல்லா கழுவணும் தண்ணி விட்டு. இதெல்லாம் போட்டோம், சண்டைய வேண்டாம், தாடி வேண்டாம். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணு பாரு. அப்படியா? தான் வரேன். எப்படி இருக்குது உப்பு காரம் எல்லாம் பார்க்கணும். சரி, நீ சொன்னா சரி. சூப்பராக வச்சுட்டியா? நான் குழம்பே வைக்கவே இல்லை இது வரையிலும். 50 வருஷமா நான் குழம்பே வைக்கிறேன். இப்போ நான் வச்சு நல்லா பழகிட்டுப்பாயா. நான் இப்ப என் மருமக வந்தது வந்து நான் அடுப்புல பூசத்துல, ஆனா அதே செஞ்சுக்குது. நான் என்னத்துக்கு அடுப்புல போறேன்? சூப்பரா இருக்குது. நீ என்னமா இறங்கிக்கலாம். அம்மாயே, என்ன வேலை உங்களுக்கு? அவங்கள இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, நம்மளுக்கு தான் இன்னும் ஆகல. வாங்க, நீங்க இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி வா போலாம். நீங்க ஒன்னும் எனக்கு வந்து உதவி செய்யலப்பா, நீங்க சும்மா பாத்துட்டு போட்டு வந்துக்கிறீங்க. எப்படி என்ன பண்ணிக்கிற அப்படியா அண்ணன் மண்டாட்டி அப்படின்னு நாத்தனை பாக்கத்துக்கு வந்துச்சு. ஏதாவது சொல்லி போ, எல்லாம் சொல்லிவிட்டு என்னம்மா நாத்தனை கொண்டு சொல்ல வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. வாட்டா வா போலாம். அது கொத்தமல்லி சாலை போடுறேன் பாருங்க. போட்டு இறக்கி வைக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. இவ்வளவுதான் குழம்பா பெசந்த மாதிரி வைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். தாலி எடுத்து பூண்டு நசிக்கலாம். அரிஞ்சு போடுறதோட இந்த மாதிரி நசுக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டா நசுக்கி போட்டுருங்க, அரிஞ்சு போட்டோம்னா நல்லா இருக்காது. இதுதான் எங்கள் குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. கோழி குழம்பு, மீன் குழம்பு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு போய் பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம் போய். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா சுண்டுனா தான் குழம்பு நல்லா இருக்கும். இன்னும் மீன் குழம்பே ஆகல, எப்போ ஆகுறது? நான் எப்பயே செஞ்சு வச்சுட்டு வந்தேன். மீனெல்லாம் கழுவி கொண்டா நான் எப்பயே செஞ்சு வச்சுட்டு வந்தேன். நீ பக்கத்துல வீட்டுல பிடிச்சிங்க, கோழியை பண்ணா பிடிச்சிக்கிட்டீங்க. பண்ணது எவ்வளவு நேரம் ஆகுது? ஏரியில மீன் பிடிச்சிட்டு வந்து அதை அறுத்து கழுவி சுத்தம் பண்ணி அதே தான் உங்களுக்கு செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி தான் அதை செஞ்சு கொடுத்தாங்க. நீங்க வீட்டுல கோழி வளர்த்துறீங்க, அந்த கோழி பிடிச்சதும் உடனே அறுத்துங்க, குழம்பாகி போச்சு. நாங்க ஏரியில போய் பிடிச்சிட்டு வந்தோம். இங்கல்ல அது நேராகுதா நேராகலையா? மொத்தம் 2 பேர் தானே ஓட்டுக்கா அடுப்பு பற்ற வச்சங்க.
நீங்க முன்ன வச்சுக்கீங்க நேராச்சு நீ என்ன தானே சயக்கிரம் வியாபாரமான பண்றேன் விட்ட வான்னு அங்க நாத்தனாகிட்டே கிரகன்னு கூப்பிட்டு அங்கேயே ஆமா எங்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தாப்பல உங்கள்கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாப்படி முக்காவாச்சு அப்படியா ஆமா ஆமா பாரு என்ன ஆமா பாரு அப்படி சொல்லு காபரமேனே அதனாலதான் நீ சீக்கிரமா குழம்பு வச்சுட்டு ஆமா ஆமா சீக்கிரமா காபரமேனு வந்து வச்சுக்கிட்டு சரி நீ பேசுறது போதும் உப்பு காரமெல்லாம் ரெடியா இருக்குதான்னு பாரு அப்படியா ம் உப்பு பத்தல பூ போட்டுக்கலாம் இதே பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு தாளிச்சிக்கலாம் கட்டி காஞ்சி போச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பறிஞ்சிருச்சு சீரகம் வந்தியும் போட்டுக்கலாம் சீரகம் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வச்ச பூண்டும் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிச்சிங்க குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் சரிங்க மீன் போட்டுக்கலாம் மீனை போட்டு ஒரே அப்படி சும்மா ஒரு 10 நிமிஷம் அப்படி இறக்கணும் மீன் போட்ட உடனே இறக்கி போடணும் பாரு பாக்குறேன் பெருசா போடு நீ சின்னதெல்லாம் பார்க்க முடியாது ஏன் கட்டுப்படியாவாதா ஏ அப்பா கட்டுப்படியாவாது அன்னைக்கு 10 பெருசாவே கொடுக்குறேன் ஐயா நான் வாங்க மாட்டேன் நீ அதை திண்டு பாரு எனக்கு என்ன பண்ண கறி அப்போ சும்மா கொஞ்சோடு குழம்பு டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுக்குறது அப்படி வலுமாறின அப்படி இப்போ நாத்தனாக்கிட்ட மீனை வாங்கிட்டு எப்படி திங்குறேன் ஆமா நான் கேட்டு வாங்கினேன் நீ கேட்டியா அப்படியே கேட்கவே இல்லை நீ கேட்கல நான் போடல அந்த கடையில் தான் கேட்டு வாங்குவாங்க இங்க கேட்டு வாங்குறாங்க மீன் வேணும்னா திங்கிறதுக்கு வாங்கி தான் ஆகணும் கேட்டு நீ ரவுண்டு போட்ட எனக்கு ரவுண்டு வேணா எனக்கு பெருசா போடுன்னு கேட்டேன் அதுக்கு பின்னாடி தான் பெருசா போட்டு போட்டேன் தலை போட்டு இறக்கலாம் புழுப்பெல்லாம் சரியா இருக்குதுப்பா சூப்பராக இருக்குதா சூப்பராக இருக்குது நாத்தனை குழம்பு வைக்க தெரியாது நீ பாரு எப்படி சாப்பிட்ற நானே தெரியாதுன்னு சொல்லலையே நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் தெரியாது போயிடுவான் எங்க அண்ணி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பாரு எங்க நாத்தனை வச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்குறேன் வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது சரி அதெல்லாம் போட்டேன் ஒரு மீன் வாங்கிக்கோ சரி இந்தா நீ கொஞ்சம் கறி எடுத்துக்க நான் அவ்வளோ கறி சாப்பிட மாட்டேன் போதும் சூப்பராக இருக்குது
மீன் பேர் அப்படி சொல்ல நல்லா இருக்கு. இல்லை நல்லா சூப்பராக இருக்குது. காரம் காரம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.